उसी के नाम से आप सबका अभिनंदन करता हूं। இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय में भी परमेश्वर के अनुग्रह से हम सब यहाँ उपस्थित हैं। என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குதுல? பிரச்சனை இல்லாம? எனவே நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் கடவுள். और हमारा जो परमेश्वर है वो वाचाओं का परमेश्वर है। எனவே ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட நம்மை வந்து சந்தித்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். और इस सुबह के समय हम ये विश्वास करते हैं कि परमेश्वर ने हमें अपने वाचाओं के द्वारा आकर हमसे मिलने वाला है। எனவே இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். और इस सुबह के समय परमेश्वर ने जो वाचा हमारे लिए रखी है उसका हम मनन करेंगे तो हमारे लिए लाभदायक होगा। ஆதியாகமம் 28 அதிகாரம் 15வது வசனம். और उत्पत्ति की पुस्तक उसका 28वां अध्याय 15वां वचन। நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். और सुन, मैं तेरे संग रहूंगा और जहां कहीं तू जाए वहां तेरी रक्षा करूंगा और तुझे इस देश में लौटा ले आऊंगा। मैं अपने कहे हुए को जब तक पूरा न कर लूं तब तक तुझको न छोड़ूंगा। எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया। இந்த காலை நேரத்துல தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. और इस सुबह के समय परमेश्वर हम सब से ये कह रहा है कि जब तक उसने जो कहा है वो पूरा नहीं कर लेगा तब तक वो हमको नहीं छोड़ेगा। எனவே இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நான் உன்னை கைவிடாத கடவுள். और इस सुबह के समय परमेश्वर हम सब का उत्साह बढ़ाना चाहता है ये कहकर कि मैं तुझे कभी नहीं छोड़ूंगा। எனவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். और जिस परमेश्वर की हम आराधना करते हैं वो हमें कभी नहीं छोड़ने वाला परमेश्वर है। நாம் அவருடைய சமூகத்திலே பெற்ற வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். அதுதான் தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம். और परमेश्वर इस सुबह वाचा का वचन देता है कि उसके जो वाचा हमें मिली है जब हम उसको स्वतंत्रता से ग्रहण करेंगे तब वो हमें कभी नहीं छोड़ेगा। நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. और जब तक मैंने जो कहा है उसको पूरा न कर लूं तब तक तुझे न छोड़ूंगा। இது தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் और ये वचन जो है वो परमेश्वर आज सुबह हमें विश्वास के वचन के रूप में இந்த देता है। உலகத்திலே நாம் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த உலகத்திலே மிக குறைவாய் காணப்படுவது நம்பிக்கை. क्योंकि आज इस जगत में हम देखते हैं तो जिस चीज की सबसे ज्यादा कमी है वो है विश्वास। வேதம் சொல்லுகிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है मनुष्यों के ऊपर भरोसा रखने से परमेश्वर के ऊपर भरोसा रखना ज्यादा उत्तम है। பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். और देवताओं के या प्रभुओं के ऊपर विश्वास रखने से परमेश्वर पर विश्वास रखना ज्यादा अधिक जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது அநேகர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். और इन दिनों में हम देखते हैं कि हम बहुत से लोगों पर विश्वास रखकर अपने जीवन में बहुत कुछ खो देते हैं। ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்துல நமக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை தருகிறார். परंतु परमेश्वर इस सुबह के समय हमें एक विश्वास का वचन देता है। நான் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். मैंने जो तुझे वाचा का वचन दिया है जब तक वो पूरा ना होगा तब तक मैं तुझे नहीं छोड़ूंगा। எனவே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் அல்லது ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டிருக்கிற காரியங்களை அவர் நமக்கு நிறைவேற்ற வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. और इसलिए परमेश्वर ने जो हमें वाचा के वचन दिए हैं या जो बातें हमने परमेश्वर से मांगी हैं जब तक वो हमारे जीवन में पूरी नहीं होंगी तब तक परमेश्वर हमारा साथ नहीं छोड़ेगा। எனவேதான் வேதம் சொல்கிறது உன் நம்பிக்கை வீண் போகாது. और इसलिए वचन कहता है तेरा विश्वास कभी व्यर्थ नहीं जाएगा। எனவே இந்த புதிய மாதத்திலே நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது கைவிடாத கடவுள் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். और इसलिए इस महीने में हम जब परमेश्वर के साथ रहेंगे तो विश्वास के साथ रहेंगे तो हमारा परमेश्वर हमारी हर बातों में हमारे साथ रहेगा और हमें कभी नहीं छोड़ेगा। நாம் வேதாகமம் முழுவதையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு
அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. और अगर हम पूरे पवित्र शास्त्र में देखें तो परमेश्वर अक्सर ये कहता है कि मैं तुझे कभी नहीं छोड़ूंगा और तेरे सामने से कभी नहीं हटूंगा। இந்த உலகத்திலே நம்மை தைரியப்படுத்துகிற ஒரே வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் கொடுக்கிற வார்த்தை தான். और इस संसार में अगर हमारा ढांढस बनाने वाला अगर कोई शब्द है, वचन है, तो वो यही है कि परमेश्वर कहता है मैं तेरा साथ कभी नहीं छोड़ूंगा। எனவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. और यहाँ परमेश्वर हमसे कहता है कि तुझे जो मैंने वाचा का वचन दिया है उसे जब तक पूरा ना करूंगा तब तक तुझे ना எனவே छोड़ूंगा। இந்த புதிய மாதத்தில் மாத்திரமல்ல, இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ, நாம் ஆண்டவரிடத்தில் எதெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்ற வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அதுதான் இந்த நாளிலே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். और आज वह परमेश्वर जो वचन वाचा दे रहा है वो यही है कि सिर्फ इस महीने के लिए नहीं, परंतु बीते दिनों में हमने अभी तक जो भी परमेश्वर से मांगा है या जो वाचा हमें मिली है वो सब जब तक पूरा ना हो तब तक वो हमें ना छोड़ेगा। எனவே இங்கே ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. और यहाँ परमेश्वर याकूब से कह रहा है कि जब तक मैं तुझे जो मैं पूरा ना कर लूं तेरी बातों को तब तक तुझे नहीं छोड़ूंगा। எனவே ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? परमेश्वर ने याकूब से क्या कहा? ஆதியாகமம் 28 அதிகாரம் 13 14 நாம் பார்க்கிறோம். और उत्पत्ति 28 के 13 और 14 में हम ये देखते हैं நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாய் கொடுப்பேன். कि जिस स्थान पर तू लेटा है उसे मैं तुझे और तेरे वंश को दूंगा। உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். और तेरा वंश भूमि की धूल के समान होगा। நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். और तू पूरा पश्चिम उत्तर दक्षिण सब जगह फैल जाएगा। உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. और तेरे वंश के सारे पृथ्वी के लोग आशीष पाएंगे। மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. और बहुत बड़ा वाचा का वचन याकूब को दिया गया। எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது? और किस परिस्थिति में उसको ये दिया गया? தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய தாயை, தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவன் வேற தேசத்துக்கு போகிறான். அப்பொழுது கொடுக்கப்பட்டது. और अपने माता पिता भाई बहन रिश्तेदारों को छोड़कर वो एक दूसरे देश में जा रहा था, तब उसे ये वाचा का वचन मिला। தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து, தன்னுடைய உயிருக்கு பயந்து இன்னொரு தேசத்துக்கு போகும்போது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. अपने भाई से डरकर अपनी जान बचाने के लिए जब वो दूसरे देश में जा रहा था तब उसे ये वाचा का वचन मिला। தான் போகிற தேசம் என்னவென்று தெரியாத போது, தன்னுடைய உறவினர் பேரு லாபான்னு தெரியும், அந்த ஆளை அவர் பார்த்தது கூட இருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அந்த மனிதனுக்கு வாக்கு கொடுத்தார். और वो कहाँ जा रहा है उसको नहीं पता था, उसे सिर्फ रिश्तेदार लाबान का नाम पता था। ऐसी जगह जब वो जा रहा था तब परमेश्वर ने उसे वाचा का वचन दिया। இந்த மாதத்தின் இந்த காலை வேளையில ஒருவேளை நாமும் கூட நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நான் உன்னை கைவிடுவதில்லை. और इस सुबह के समय हम लोग भी किसी भी परिस्थिति में हो भले ही, परंतु परमेश्वर हमें कह रहा है कि वो कभी हमें नहीं छोड़ेगा। எனவே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறேன், இதை நான் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. और परमेश्वर ने हमसे कहा कि मैंने तुझे ये वाचा का वचन दिया है, जब तक ये पूरा ना हो मैं तुझे ना छोड़ूंगा। எனவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, और इस वाचा के वचन को पूरा करने के लिए परमेश्वर क्या कर रहा है? ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்றாரு, परमेश्वर याकूब से कहता है வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். 15வது வசனம் சொல்லுது, நான் உன்னோடே இருந்து। और 15वां वचन कहता है कि इस वाचा के वचन के पूरा होने तक मैं तेरे संग रहूंगा। हालेलूया। हालेलूया। இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன்। और इस नए महीने में परमेश्वर जो वाचा का वचन दे रहा है वो यही है कि मैं तेरे संग நீ रहूंगा। எந்த சூழ்நிலை மத்தியிலே கடந்து போனாலும், நீ எங்க நின்னாலும் நான் உன்னோடு அங்கே இருப்பேன்। और तू कहीं भी जाए, किसी भी परिस्थिति में हो, मैं तेरे साथ रहूंगा। हालेलूया। हालेलूया। எனவே இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன்। और इस सुबह के समय परमेश्वर हमें देखकर कह रहा है कि मैं तेरे साथ रहूंगा। ஆதியாகமம் 30:27 நாம் பார்க்கிறோம்। और उत्पत्ति 30 के 27 में हम देखते हैं, இங்கே லாபான் சொல்றாரு, यहाँ लाबान कहता है உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்பினால் அறிந்தேன்। और तेरे कारण मुझे अनुग्रह मिला है, ये मैंने जान लिया है। हालेलूया। हालेलूया। யாக்கோபு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன்
மற்றவர்களை ஆசீர்வதித்தார். और याकूब के साथ परमेश्वर रहता है ये जताने के लिए परमेश्वर ने दूसरों को आशीष दी। எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். और आप और हम सिर्फ परमेश्वर से आशीष नहीं ले रहे हैं परंतु दूसरों के लिए भी आशीष का कारण बन रहे हैं। எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை சொல்லும் அளவும் செய்யும் அளவும் நான் கைவிடுவதில்லை. और इस सुबह के समय परमेश्वर कहता है कि मैं जो भी कहता हूं उसको कभी मैं छोड़ता नहीं हूं। எனவே நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் உன்னோட கூட இருப்பேன். और इसलिए अपने वाचा के वचन को पूरा करने के लिए मैं तेरे संग रहूंगा। இரண்டாவது ஆண்டவர் அவருக்கு யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார். और दूसरी बात परमेश्वर याकूब को बताता है, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். और जहां कहीं भी तू जाएगा मैं तेरे संग रहूंगा। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया। இங்கே தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை காப்பேன் என்று சொல்றார். और जहां कहीं तू जाए वहां तेरी रक्षा करूंगा। அல்லேலூயா. हालेलुया। எனவே இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். और ये परमेश्वर के द्वारा मिला हमें बहुत बड़ा वाचा का वचन है। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு எதிராக பலவிதமான சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உண்டாவதை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்க முடியும். और ये हम अपने व्यक्तिगत जीवन में ये अनुभव कर सकते हैं कि जब परमेश्वर के द्वारा हमें आशीष मिलती है तो बहुत सारी विपत्तियां और परेशानियां हमारे सामने आती हैं। எனவே இங்கே தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். और यहाँ परमेश्वर याकूब को आशीष देता है। எனவே அங்கே அவருக்கு விரோதமாக அவருடைய சொந்த மாமா செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். तब हम देखते हैं कि उसके विरोध में उसका खुद के मामा उसके खिलाफ खड़े होते हैं। ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காப்பேன். परंतु वचन कहता है जहां कहीं भी तू जाएगा मैं तेरी रक्षा करूंगा। ஆதியாகமம் 31:24 நாம் பார்க்கிறோம். और उत्पत्ति 31 के 24 में हम देखते हैं। இங்கே லாபான் வந்து ஒரு சாட்சி சொல்றார். और यहाँ लाबान एक गवाही देता है। இங்கே 29வது வசனம் சொல்லுகிறது, और 29वें वचन में हम देखते हैं உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. कि तुम लोगों की हानि करने की शक्ति मेरे हाथ में है। இங்க லாபான் வந்து யாக்கோபுட்ட சொல்றாரு, எப்பா நீ ஒண்ணுமே இல்லை என் முன்னாடி, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு சக்தி உண்டு. और लाबान याकूब से कहता है कि तू मेरे सामने कुछ नहीं है और मैं तेरी हानि कर सकता हूँ, ஆனால் உனக்கு என்னால் தீங்கு செய்ய முடியாது. परंतु मैं तेरे खिलाफ नहीं जा सकता। காரணம், உனக்கும் எனக்கும் நடுவுல உன் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. क्योंकि तेरे और मेरे बीच में पिता परमेश्वर बैठा हुआ है। எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் தோன்றினாலும், நமக்கு எதிரானவர்கள் நம்மை விட வலிமை உள்ளவர்களா இருந்தாலும், அவர்களுக்கும் நமக்கும் இடையில நம்முடைய தேவன் இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். और अगर इसी तरह अगर हमारे जीवन में भी विपरीत परिस्थितियां आए और अगर हमारे विरोधी हमसे ज्यादा शक्तिशाली हो तो भी हमें डरने की जरूरत नहीं है, क्योंकि वो हमारे विरोधियों और हमारे बीच में हमारा परमेश्वर हमारे साथ खड़ा है। இங்கே 29ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். और यहाँ 29वें वचन में हम देखते हैं कि मेरे पिता के परमेश्वर ने मुझसे कहा, सावधान रह, याकूब से ना तो भला करना और ना बुरा। எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. और इसलिए सुबह के समय में परमेश्वर का वाचा का वचन कहता है, जब तक मैं तेरी बातें पूरी ना करूंगा तुझे नहीं छोड़ूंगा। உங்கள் வாழ்க்கையில நான் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும்படிக்கு நான் உன்னோடு இருப்பேன். और तेरे जीवन में दी गई सारी वाचा के वचन को पूरा करने के लिए मैं तेरे साथ रहूंगा। நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் காப்பேன். और जहां कहीं तू जाएगा मैं तेरी रक्षा करूंगा। ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த தேசத்திற்கு உன்னை நான் மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன். और परमेश्वर याकूब को वाचा का वचन देता है कि मैं तुझे इस देश में फिर से लौटा ले आऊंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 31:13 நாம் பார்க்கும்போது, और उत्पत्ति की पुस्तक 31 के 13 में हम जब देखते हैं, இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, ஆண்டவர் யாக்கோபு சொல்றார், எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். और यहाँ परमेश्वर याकूब से कहता है कि मैं उस बेतेल का परमेश्वर हूँ जहाँ तूने खंबे पर तेल डाल दिया था, अब चल इस देश से निकलकर अपनी जन्मभूमि में लौटा। ஆதியாகமம் 28 ஆண்டவர் தான் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார்.
और उत्पत्ति 28 में परमेश्वर ने यही वाचा का वचन उसको दिया था। இங்க ஆதியாகமம் 28:13 சொல்லுகிறது, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். और 28 के 13 में परमेश्वर कहता है, जिस भूमि पर तू लेटा है उसे मैं तुझे और तेरे वंश को दूंगा। இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்। और इस देश में मैं तुझे वापस लौटा कर ले आऊंगा। பிரியமானவர்களே, அந்த ஆரான் தேசத்துக்கு யாக்கோபு போறார்। और याकूब उस आराम देश में की ओर बढ़ चला। அந்த ஆரான் தேசத்துல லாபானோடு யாக்கோபு 20 ஆண்டுகள் இருக்கிறார்। और उस देश में याकूब लाबान के साथ 20 वर्ष तक रहा। தன்னுடைய முதல் மனைவிக்காக 7 வருஷம், वो अपनी पहली बीवी के लिए 7 वर्ष, தன்னுடைய இரண்டாவது மனைவிக்காக 7 வருஷம், अपनी दूसरी पत्नी के लिए फिर 7 वर्ष, தன்னுடைய குடும்பத்திற்கு சம்பாதிப்பதற்காக ஒரு 6 வருஷம், और अपने परिवार के लिए कमाने के लिए करीब 6 साल। ஆதியாகமம் 31:20-38 நாம் பார்க்கிறோம்। और उत्पत्ति 31 के 38 में हम देखते हैं, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன்। और इन परमेश्वर कहता है, इन 20 वर्षों तक मैं तेरे साथ रहा। ஹல்லேலூயா। हालेलुया। 20 வருஷம் கழித்து தேவன் யாக்கோபை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அழைத்து வந்தார்। और 20 साल पूरे होने के बाद परमेश्वर याकूब को उसके निज भूमि में वापस लेकर आया। பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறவர் எத்தனை ஆண்டுகளானாலும் அந்த வார்த்தையை மறக்காமல் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்। और प्रियो, हमारा परमेश्वर जो है वो वाचा करने वाला परमेश्वर है। कितना ही समय क्यों नहीं हो, वो अपने वाचाओं को जरूर पूरा करता है। 20 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் யாக்கோபுக்கு சொன்னார், और 20 साल पहले परमेश्वर ने याकूब से कहा था, நான் உன்னை மீண்டும் இந்த தேசத்துக்கு அழைத்து வருவேன், कि मैं तुझे फिर से अपनी जन्मभूमि पर लेकर आऊंगा। நான் சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை। मैं जब तक अपने कहे को पूरा न कर लूंगा, तेरा साथ नहीं छोड़ूंगा। எனவே அந்த 20 ஆண்டுகள் கழித்து அந்த தேசத்தை விட்டு வரும்போது யாக்கோபு வெறுங்கையா வரல। और 20 साल पूरे होने के बाद जब याकूब लौटा तो वो खाली हाथ नहीं था। தேவன் அவனை வெறுங்கையாய் கொண்டு வரல। परमेश्वर ने उसको खाली हाथ नहीं लेकर आया। இங்கே வசனம் சொல்லுகிறது, और यहाँ वचन कहता है, ஆதியாகமம் 30:43 उत्पत्ति 30 के 43वें वचन में, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான்। और इस प्रकार वह पुरुष अत्यंत धनाढ्य हो गया। திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான்। और उसके बहुत सी भेड़ बकरियां और दासियां और दास और ऊंट और गधे हो गए। ஆதியாகமம் 32:9-10 சொல்லுகிறது, और उत्पत्ति 32 के 9 और 10 में लिखा है, பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனு பார்த்தேன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களோடு உடையவனானேன்। அல்லேலூயா। हालेलुया। வசனம் வாசிங்க। 32 के 9 और 10 में लिखा है, फिर याकूब ने कहा, हे यहोवा, हे मेरे दादा अब्राहम के परमेश्वर, हे मेरा पिता इसहाक के परमेश्वर, तूने जो मुझसे कहा था कि अपने देश और जन्मभूमि में लौट जा और मैं तेरी भलाई करूंगा, तूने जो जो काम अपनी करुणा और सच्चाई से अपने दास के लिए किए हैं, कि मैं जो अपनी छड़ी ही लेकर इस यरदन नदी के पार उतर आया और अब मेरे 2 दल हो गए हैं, तेरे ऐसे ऐसे कामों में से मैं एक के भी योग्य तो नहीं हूँ। நான் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து வந்தேன், और मैं हाथ में सिर्फ छड़ी लेकर यरदन के पार गया था, ஆனால் 2 பரிவாரங்களோடு நான் மீண்டும் என் தேசத்துக்கு போகிறேன்। परंतु अब मैं 2 दल के साथ अपने देश में वापस लौटा हूँ। ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவேன்। परमेश्वर ने कहा, जब तक मैं अपने कहे को पूरा नहीं करूंगा, तुझे नहीं छोड़ूंगा। நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம்। हम अपने आप को परमेश्वर के सामने समर्पित करें। நம்முடைய கண்களை மூடுவோம்। हम अपनी आंखों को बंद कर कर प्रार्थना இந்த करें। புதிய மாதத்தின் இந்த முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், और इस नए महीने के पहले दिन को परमेश्वर हमें वाचा का वचन देता है நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவேன்। कि जब तक मैं अपने कहे को पूरा नहीं कर लूंगा, तेरा साथ न छोड़ूंगा। ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்। परमेश्वर ने याकूब को एक बहुत बड़ा वाचा का वचन दिया, நான் உன் சந்ததியை பூமியின் தூளை போல் இருக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பேன்।
कि मैं तेरे वंश को भूमि की धूल के समान बढ़ाकर आशीष நீ दूंगा மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். और तू पूरा पश्चिम उत्तर दक्षिण सब जगह फैल जाएगा உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். और तेरे वंश के बीच में भूमि में सारे लोग आशीष पाएंगे। பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் சொந்தக்காரர். और जो अब्राहम को आशीष मिली है उसमें हम और आप सब भागीदार हैं। எனவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. और इसलिए सुबह परमेश्वर हमसे कहता है कि मैं तुझे जो वाचा का वचन दूंगा वो जब तक पूरा ना हो तब तक मैं तुझे नहीं எனவே छोड़ूंगा। நம்மை கைவிடாத கடவுள் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருக்கிறார். और हमारा साथ कभी ना छोड़ने वाला परमेश्वर इस पूरे महीने हमारे साथ है। நான் உன்னோடு இருப்பேன், मैं तेरे साथ रहूंगा நான் उन्னை பாதுகாப்பேன், और मैं तेरी रक्षा करूंगा நான் உன்னை பல मடங்கு ஆசீர்வதிப்பேன். और मैं तुझे बहुत अधिक आशीष दूंगा। எனவே இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். और इस सुबह के समय हम अपने आप को परमेश्वर के सम्मुख समर्पित करें। ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்போம். परमेश्वर के ऊपर विश्वास रखें। ஒருவேளை இந்த காலை நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். और हो सकता है सुबह के समय हम निराश हो, हम अपने आप को परमेश्वर के सामने रखें। परमेश्वर निश्चित रूप से हमारा साथ नहीं छोड़ेगा। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் और हमारे जीवन में जो हमने वाचा का वचन पाए हैं उसको पूरा करने की क्षमता उसमें है। நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் और हमारे बच्चों के संतानों के बारे में हम जो मांगते हैं उसको पूरा करने की क्षमता उसमें है। நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நாம் சந்திக்கிற போராட்டங்களை மேற்கொள்ள தேவன் நமக்கு அவர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாப்பார்। और अपने कार्यस्थल में जो भी परेशानियां आती हैं उन सब में हमें न छोड़ने वाला परमेश्वर हमारे साथ है। ஒருவேளை நான் வெறும் கையா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல நம்ம யோசிப்போம்னு சொன்னா உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவதில்லை। और अगर हम सोचें कि हम आज सुबह खाली हाथ हैं तो हमें बहुत अधिक गुनाह में बढ़ाने वाला परमेश्वर हमारे साथ है, वो कभी हमें नहीं छोड़ेगा। எனவே உங்கள் தேவன் உங்களை கைவிடுவதில்லை। इसलिए हमारा परमेश्वर हमें कभी नहीं छोड़ेगा। எனவே அவரை நாம் நம்பி இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார்। और इसलिए हम अगर उस पर विश्वास रखेंगे तो इस नए महीने में हमें वो बहुतायत से आशीष देगा। நாம் ஜெபம் செய்வோம்। आइए हम प्रार्थना करें। மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்। परम पवित्र परमेश्वर, हम आपको धन्यवाद देते हैं। உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் திரும்புவதில்லை ஆண்டவரே। और आपके जो वचन है वो कभी भी खाली हाथ वापस नहीं அது लौटते। அனுப்பப்படுகிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம்। और वो जिस उद्देश्य से भेजे जाते हैं उसे पूरा करते हैं, इसलिए हम आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர், நான் உன்னை கைவிடுவதில்லை। और इस नए महीने में आपने हमें वाचा का वचन दिया है कि मैं तेरा साथ कभी नहीं छोड़ूंगा। ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்। और कलीसिया के हर परिवार को हम आपके हाथ में देते हैं। ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்। और हर परिवार के हर परिस्थिति को आपके हाथ में देते हैं। யார் யார் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறார்கள் என்பது நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே। और कौन कौन किस किस मनोदशा में है ये सिर्फ आप जानते हैं। ஒருவேளை நம்பிக்கை இழந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த समय आपके वचन के द्वारा आप उन्हें दृढ़ बनाइए परमेश्वर। வார்த்தை அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்। और आपका वचन उन्हें बल देने के लिए प्रार्थना करते हैं। எங்களை கைவிடாத தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து யாக்கோபை ஆசீர்வதித்தது போல எங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பீராக। और हमें कभी न छोड़ने वाला परमेश्वर इस पूरे महीने हमारे साथ रहकर याकूब को जैसे आशीष मिली वैसे ही हमारे जीवन में भी दे। முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்। पूर्ण रीति से हम अपने आप को समर्पित करते हैं। இந்த நாளிலே நடக்கிற சங்கிலி ஜெபத்தை ஆசீர்வதி। और आज के दिन जो संकल्प प्रार्थना होने वाली उस पर भी आपकी आशीष रहे। புதிய மாதத்தின் ஒவ்வொரு ஆராதனைகளும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும்। और इस नए महीने की जो भी आराधना होंगी उस पर आपकी आशीष बनी रहे। புதிய கன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம்। स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென்। आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்। हमारे उद्धार करता प्रभु यीशु मसीह का अनुग्रह, परमेश्वर पिता का प्रेम और पवित्र आत्मा का सौभाग्यता संगति आज से लेकर हमारे उद्धार करता
प्रभु यीशु मसीह का दोबारा आगमन तक हमेशा हमारे साथ और संग बने रहे। ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இந்த புதிய மாதத்தை நமக்கு பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வருகிற சூழ்நிலையிலெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.